ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம இந்த பரபவ வருடம் பணவரவு எப்படி இருக்கும், கடன் எப்படி இருக்கும், வழக்குகள் எப்படி இருக்கும், தொழில் போட்டிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான பணவரவையே இந்த வருடம் தரார் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான பணவரவு கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி உங்களுக்கு அள்ளி தர்ற இடத்துல பணப்பரல் ஸ்தானத்திலேயே சனி வர்றது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு பணத்தை அள்ளி தருவார். 80% நீங்கள் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் முழு உழைப்பை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு 2 விஷயங்கள் ராகுவும் குருவும் செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஏகாந்த மனநிலை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு. அதே போல் விரயஸ்தானத்தில் ராகுவும் வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு 80% எவ்வளவுதான் சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் குருவும் ராகுவும் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் கொடுக்கறனால உங்களுக்கு 80% பணவரவு சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். அது இன்னொரு 100% ஆக்கணும்னா நீங்கள் எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாமல் உழைச்சிங்கன்னா போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால 80% நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதுவும் 11ஆம் பாவம் உங்களுக்கு நிறைய வேலை செய்கிறதுனால நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குகளில் கடன் வாங்கிக்கிறது மிக மிக சிறப்பு. அப்படி வாங்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக அதை திருப்பி கட்டிடவும் முடியும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகளில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய வெற்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் தோல்விகள் இருக்காது. வழக்கு அது போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பெருசாக வெற்றியும் இருக்காது, தோல்வி கட்டாயம் இருக்காது. தொழிலில் போட்டிகள் இருக்குமா, எதிரிகள் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை. எதிரிகளால் உங்களுக்கு சூழ்ச்சிகள் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் என்ன மாதிரியான பண பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அடிமை சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா 3 கிரகங்கள் 10ஆம் பாவம் வச்சே வேலை செய்து, அதுவும் குரு 10 ராகு 10. ஸோ பணப்பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மிக சிறப்பான பணவரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். கடன் கிடைக்குமா? ஆமாம், கட்டாயம் கிடைக்கும். திருப்பி கட்ட முடியுமா? சூப்பராக கட்டிடுவீங்க. ஆனால் பெரிய வட்டியில் மாட்டிக்காதீங்க. ராகு 8ஆவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாறுறாரு. அப்போது கொஞ்சம் வட்டி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவீங்க. அதனால் முடிஞ்சளவு பேங்க்கில் கடன் வாங்கிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வழக்குகள் சாதகமாக இருக்குமா? சனி 3ஆம் பாவத்தில் இருக்கார். கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்குமா, எதிரிகள் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். ராகு ஒரு விரயஸ்தானத்தில் வர்றதால உங்களுக்கு சில பிரச்சனைகளை தொழிலில் கொடுக்க தான் செய்வார். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் பணவரவை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 50-50 தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிற இடத்துல 2 கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 2 கிரகங்கள் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குற மாதிரி ராகுவும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்துலேயும் இருக்குது, விரயஸ்தானத்துலேயும் இருக்கனால உங்களுக்கு 50% பணவரவு உண்டு. 50% நீங்கள் சிரமத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் கவனமாக செலவுகள் பண்ணிக்கிறது நல்லது. கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கலாம், தப்பில்லை. கட்டாயம் வட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கம்மி வட்டியில் கடன் வாங்குங்க. பெரிய வட்டியிலலாம் கடன் வாங்கினீங்கன்னா சிக்கிக்குவீங்க. வழக்குகள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்குகளில் சாதக நிலை இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழில் போட்டி இருக்குமா, போட்டி பொறாமை, எதிரிகள் தொந்தரவு இருக்குமானா கட்டாயம் இருக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் பணத்தட்டுப்பாட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. வேலைக்கு போவாங்க, சம்பளம் வாங்குவாங்க. அது எப்படி இது வரைக்கும் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஆனால்
தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம். உங்கள் தொழிலில் பாதிக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் 2 கிரகங்கள் அஷ்டமஸ்தான அதிபதிகளாக வர்றதால ராகுவும் கேதுவும் அதுவும் ஸ்ட்ராங்கான கிரகங்களாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அலசி பார்த்துக்கிறது நல்லது. இது பொது பலன், உங்கள் சுய ஜாதகத்துக்கு நாங்கள் சொல்லலை, பொது பலன் சொல்கிறதுனால பொது பலன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கடன் அப்படின்றா வாங்கவே வேண்டாம். அதுவும் தொழில் செய்கிறவங்க கட்டாயம் கடன் வாங்க வேண்டாம். அந்த நேரத்துக்கு பணம் வரும், நம்ம நேரத்துக்கு வட்டி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதனால் முடிஞ்சளவு கடனுக்குள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்குகள் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வழக்கில் ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு பயமே வர்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. தொழில் எதிரிகள் போட்டி பொறாமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயம் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உற்பத்தி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த வருடம். ஏதாவது பணவரவு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் பணவரவு உண்டு. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வேலை செய்ய முடியும். அதுக்கான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரே ஒரு விஷயந்தான், கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அலசி பார்த்துட்டு கடன் வாங்குங்க. இந்த வெறும் பயிற்சி பலன்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. அதுவும் தொழிலுக்காக வாங்குகிற கடனை கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்குகளில் பிரச்சனை முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சனி குணரோக சத்துருஸ்தானத்தில் வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் எதிரிகள் தொந்தரவு இருக்குமா, போட்டி பொறாமைகள் இருக்குமானா அதெல்லாம் ஜுஜுபி மாதிரி தள்ளி தூக்கிடுவீங்க. ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம் இல்லை, ராகு கேது சனி 3 பேருமே உங்களுக்கு குணரோக சத்ருஸ்தானத்துக்கு வர்றது மிக 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 சிறப்பாக இருக்கிறதுனால எதிரி தொந்தரவும் கிடையாது, வழக்குகள்லேயும் பிரச்சனைகள் கிடையாது. கடன் வாங்கும்போது மட்டும் கவனம் தேவை. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்குது, பணத்தட்டுப்பாடை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக இருக்குது. சிறப்புனா சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை நிறைய வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதன் மூலமான பணம் அப்படின்றது நீங்கள் வந்து கொள்முதல் உங்கள் தொழிலுக்கு முதல் போடுவீங்க. ஸோ கையில் பணம் நிற்காது, ஆனால் உங்கள் தொழிலை விருத்தியாக்கிறதுக்கு வேலைகள் நடக்கும். பணம் வந்து முதலாக இருக்கும் உங்ககிட்ட. அதனால் பணம் கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது வந்து உங்கள் தொழில் முதலீடாக நீங்கள் உள்ளேயே தான் வச்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சிறப்பு தான் இந்த வருஷம். ஆனால் கையில் வேணால் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். அதுவும் கேளிக்கை பக்கம் நீங்கள் போனாதான். நீங்கள் கேளிக்கை பக்கம் போகலினா எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது. கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்குங்க. இந்த வருஷம் கடன் வாங்குனீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளே உங்களுக்கு அது பணமாக வந்து கடன்னு கடனை கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் தைரியமாக பணம் வாங்குங்க. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வழக்குகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும், ஓகேங்களா? வெற்றி அப்படிங்கிறது டக்குன்னு கிடைச்சிடாது, கொஞ்சம் இழுத்துட்டு தான் இருக்கும். போட்டி பொறாமைகள் தொழிலெதிரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 7ஆம் பாவம் நிறைய செயல்படுறதுனால பெருசாக எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் பணவரவை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் சிரமம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் வேலையெல்லாம் நீங்கள் நல்லா தான் செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு சனி அஷ்டமஸ்தானத்தில் வர்றது அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் கொஞ்சம் வேலை வர்றதே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதாவது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த வியாபாரத்தில் நஷ்டம், தொழில் கொஞ்சம் உற்பத்தி தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த உற்பத்தியில் கொஞ்சம் நஷ்டங்கள், சிரமங்கள், பண வரவுகள் தடைப்படுற மாதிரி இருக்கும்.
வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் வாங்குற வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கேயாவது தொழில் போயிடுமோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், ஒரு முதலாளிக்கே ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு சம்பளம் வருமா அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் இந்த வருஷம் நடக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தொழிலுக்குன்னு கடன் வாங்கவே வேண்டாம். அப்படி கடன் வாங்கும் பட்சத்தில் அது உங்களை பல சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும். இதுக்கு உங்கள் சுயஜாதகங்களை ஒரு தடவை அலசி பார்த்துட்டு உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கடன் வாங்குங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் சேல்ரி சம்பளம் வாங்குறவங்க கடன் வாங்கலாமான்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. இந்த வருடம் வாங்குகிற கடன் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துடலாம். வழக்குகள் என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்குகளும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வழக்கு போட்டிருக்கவங்க கொஞ்சம் கவனமாக, அதுவும் நீங்களே போட்டிருக்க வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது நிலுவையிலேயே இந்த வருஷம் இருக்கட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு கூட விட்டுருங்க. எதிரி தொல்லைகள் இருக்குமா, போட்டி பொறாமைகள் இருக்குமானா கட்டாயம் இருக்கும். ஏன்னா சனியே அஷ்டமஸ்தானத்தில் வரார், உங்கள் எதிரியை தான் கொண்டு வந்து உங்கள் முன்னாடியே நிறுத்துவார். அதனால் எல்லாத்துக்கூடையும் அவங்க உண்மையாக தான் பழகிறாங்களான்னு தெரியாமல் நீங்கள் பழகிறதோ இல்லை உங்கள் இடத்த பார்த்துக்க சொல்லி அவங்கக்கிட்ட விட்டுட்டு போகிறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அது பிரச்சனையில் தான் போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்கு பண விஷயங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் நட்சத்திரத்தின் மேலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பணத்தட்டுப்பாடு அப்படின்ற விஷயம் இருக்காது. வேற எந்த கிரகங்களுமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காததால எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போயிட்டுருக்கும். நீங்கள் சரியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண வரவு வந்துட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த வகையிலையும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வழக்குகள் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் பெருசாக உங்களுக்கு எந்த வெற்றிகளையும் கொடுக்குற மாதிரி இல்லை. எதிரிகள் தொல்லை, போட்டி பொறாமைகள்னால பிரச்சனைகள் இருக்குமானா அதெல்லாம் பெருசாக எதுவும் இந்த வருஷம் நடக்க வாய்ப்பில்லை. ஆஸ் இட் இஸ் எப்படி இந்த வருஷம் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் போயிட்டுருக்கோம். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பணம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தங்கு தடை இல்லாமல் உங்கள் கையில் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்காக வெள்ளம் மாதிரி வராது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவும் வர்ற பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு பெருசாக வராது. அதனால் கடன் வாங்காமல் இருங்க. நீங்களாம் ஏதாவது கடனை இழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பிரச்சனை ஆகுமோ தவிர கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணுங்கிற பிரச்சனை வரவே வராது. வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே வெற்றி ஸ்தானம் இல்லாததுனால வழக்குகள் அப்படியே போயிட்டுருக்கும். பிரச்சனைகளையும் கொடுக்காது, வெற்றிகளையும் கொடுக்காது. எதிரிகள் தொல்லை இருக்குமா, போட்டி பொறாமைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் லைட்டாக இருக்கும். அதனால பெரிய தொந்தரவுகள் வர்ற மாதிரி எதுவும் இருக்கு. அடுத்து மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் சூப்பராக இருக்கும்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தான் பணத்தட்டுப்பாடே இல்லாமல் கை நிறையா பணம் வரும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உற்பத்தி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வித பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலமாக சம்பள உயர்வு அந்த மாதிரியெல்லாம் கிடைச்சி அவங்களுக்கு கட்டாயம் நல்ல பணவரவை இந்த வருடம் ஏற்படுத்தி தருவார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவும் பணப்பரல் ஸ்தானத்திலே வரார், ராகு கேதுவும் பணப்பரல் ஸ்தானத்திலேயே வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கனால கட்டாயம் இவங்களுக்கு நல்ல பணவரவை தருவார். கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, திருப்பி கட்டிடவும் முடியும். வழக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னா, பணவரவுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ஆனால் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இல்லாததால் அப்படியே போயிட்டுருக்கோம். எதிரி தொல்லைகள் இருக்குமா?
போட்டி பொறாமைகள் இருக்குமானா கட்டாயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள், உங்கள் தொழில் நல்லா நடக்கிறது, உங்கள் வியாபாரம் சிறக்கும் போது உங்களை பார்த்து எதிரிகள் கொஞ்சம் கோவப்பட தான் செய்வாங்க. அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் எதிரிகள் தொந்தரவு கட்டாயம் இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் பணத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது சனியும் விரைஸ்தானத்தில் நிற்கிறார், உங்களுக்கு கேதுவும் விரைஸ்தானத்தில் நிற்கிது. 2 முக்கிய கிரகங்கள் விரைஸ்தானத்தில் நிற்கும்போது உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கைக்கு வர்ற பணம் உடனடியாக செலவாயிடுற மாதிரி தான் இருக்குமோ தவிர கையில் அந்த பணத்தை வச்சு ஏதாவது நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு விரை செலவுகளை தடுத்துருங்க. உங்கள் கைக்கு பணம் வந்த உடனேயே அந்த மாதத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அத்தனையும் செஞ்சு முடிச்சிருங்க. கையில் மட்டும் பணம் வச்சுக்காதீங்க. அதை மீறி கையில் பணம் இருந்தாலும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிடுங்க. அந்த பணத்தை எடுக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா தான் உங்கள் கையில் இந்த 1 வருஷ காலம் பணம் தங்கும். இல்லைன்னா எல்லாமே விரயமாகறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் வழக்கை எதுவும் தொடாமல் இருக்கிறது நல்லது. 1 வருஷ காலம் அப்படியே நிலுவையில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது இழப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடலாம். கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் கையிலேருந்து முதலே பணம் போகணும்னு இருக்குது. இதில் கடன் வேறு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் இன்னும் உங்கள் கையில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போக தான் பார்க்குமோ தவிர உங்கள் கையில் பணமே நிற்காது. கடனே வேண்டாம். எதிரிகள் தொல்லை இருக்குமா, போட்டி பொறாமைகளால் தொல்லை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் சிரமத்தில் இருக்கும்போது உங்கள் எதிரிகள் பேசாமல் இருந்துப்பாங்க. படுறியா, கஷ்டப்படுறியா, படு அப்படின்னு சந்தோஷம்தான் பட்டுக்குவாங்க. அதாவது வியாபாரத்துலேயும் தொழிலையும் உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கவங்க உங்களுக்கு கொஞ்சம் நலிவடையுது அப்படின்னு தெரியும் போது அவங்க பேசாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அவங்க தொல்லை இருக்காது. உங்கள் தொழிலே கொஞ்சம் தொல்லையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனை எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், பணம் வராமல் இல்லை. அந்த பணத்தை தேவையே இல்லாத மாதிரி நீங்கள் செலவழிச்சிடுவீங்க. உங்களுக்கும் அந்த பணம் லாபத்தை தராது, உங்கள் குடும்பத்தாருக்கும் தராது. தேவையில்லாத செலவுகள், அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவசியமே இல்லாமல் போய் செலவழிச்சிடுவீங்க. அதாவது ஒரு கோவில் டொனேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை பற்றி பெருமையாக அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக அப்படியே இவங்கெல்லாம் கொடுக்காததை விட நான் நிறைய கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி எடுத்து டொனேஷனாக கொடுத்துருவீங்க. உங்களுக்கு பல செலவுகள் இருக்கும், இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு கொடுத்துருவீங்க. இல்லை உங்கள் நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு ஒரு மொய் எழுதணும் அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் முடியாத அளவுக்கு பணத்தை அங்கே செஞ்சுட்டு வருவீங்க. இல்லை ஒரு நண்பருக்கு ஒரு சிரமம் கேட்குறாரு அப்படின்னா நீ இருக்க உங்ககிட்ட தான்ப்பா நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்துருவீங்க. அந்த மாதம் உங்களுக்கு வீட்டுக்கே பல செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தூக்கி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி உங்கள் பணத்தை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சே தான் இழப்பீங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் திரும்பி வரும், இருந்தால் கூட இன்னைக்கு செலவுகளுக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பண விரயம் அந்த மாதிரி விரயம், அதாவது கௌரவ நஷ்டமாக அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஜெயிச்சே ஆகணும், நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வக்கீல்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து முடுக்கி விட்டு பார்ப்பீங்க. ஆனாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தோல்விகளும் கிடையாது. கடன் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி மிக சிறப்பான இடத்துல வர்றதால நீங்கள் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே யார்கிட்டையும் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் சிரமப்பட்டுக்கலாம் அப்படின்னு வேணாலும் நினைப்பீங்களோ தவிர கடன் வேணும்னு போய் ஒருத்தர்கிட்ட நிற்கவே
மாட்டீங்க. எதிரிகள் தொல்லை இருக்குமா, போட்டி பொறாமைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். நீங்கள் தான் இப்போது உங்கள் கௌரவத்துக்காக எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கீங்களே, அதையெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கடுப்பு தானே ஆகும். ஓ, இவ்வளோ நல்லா இருக்கானா, அதாவது நீங்கள் இருக்கிறதையெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் செய்கிறானே அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் அவங்க உங்கள் மேலே ஒரு கோபத்தில் தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது சங்கடங்களை கொடுக்க தான் செய்வாங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் பணத்தட்டுப்பாடு ஏதாவது ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மிக 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 சிறப்பாக இருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான். ராகு மட்டும் கொஞ்சம் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அனாவசிய செலவுகளில் மட்டும் மிக மிக கவனம் தேவை. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஏதோ ஒரு வகையில் பத்திரப்படுத்த பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட ஆசைகளை தான் கொடுப்பார். வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு ஒரு ஆசையை கொடுப்பார். வீட்டுக்கு செலவு செய்யலாம். சும்மா ஏன் இந்த செவருலாம் சும்மா இருக்குது, அதுக்கெல்லாம் ஏதாவது கலர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலர் கலராக பெயிண்ட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வெட்டியாக அது தேவையே இருக்காது. ஆனால் அந்த வெட்டி செலவுகளை செய்ய வச்சு உங்கள் கையில் இருக்க பணத்தை எல்லாம் அழிக்க பார்ப்பார். அதனால் ராகு கிட்ட மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் கொஞ்சம் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்திட முடியும். கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைக்கு தாராளமாக வாங்கலாம். தொழிலுக்கோ அல்லது முக்கியமான விஷயங்களுக்கு வாங்கலாம். அனாவசிய செலவுகளுக்கு கடன் வாங்காதீங்க. வழக்குகள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் வழக்கறிஞர்களை முடுக்கி விட்டீங்க அப்படின்னா அவங்க வழக்கை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கறக்கு வாய்ப்பு அதிகம். தொழிலில் போட்டி பொறாமைகள் எதிரிகள் தொல்லை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நேரம் நல்லா இருந்தது அப்படின்னாலே கட்டாயம் உங்களை பற்றின செய்திகள் பரவும் போது போட்டி பொறாமைகள் எதிரிகள் தொல்லை இருக்க தான் செய்யும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் சிறப்பாக இருக்கிறதா, பணப்பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரும் ஃப்ரெண்ட்ஸ். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் பணத்தட்டுப்பாடு அப்படின்றது பெருசாக இருக்காது. அதுக்காக அந்த நிறையா பணம் வருது கை நிறையா, நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்தளவுக்கு பணம் வராது. தேவைக்களவாக நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான அளவுக்கு பணம் கைக்கு வருமோ தவிர மிக பெரிய பணம் வராது. கடன் வாங்கலாமா, தாராளமாக தொழிலுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்கலாம். வெட்டி செலவுகளுக்கு வாங்கிடாதீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பெரிய ப்ராஜெக்ட்ஸும் போட வேண்டாம். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், அந்த மாதிரியும் போக வேண்டாம். இருக்கிறத வச்சுட்டு, இருக்கிற பணத்தையும் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். வழக்குகள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறனால இப்போதைக்கு வழக்குகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொழில் போட்டிகள் பொறாமை எதிரிகள் தொல்லை இருக்குமானா கட்டாயம் இருக்கும். ராகு விரயஸ்தானம் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க அல்லது இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வச்சுட்ருக்க ஆட்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்கன்னா உங்கள் கடையில் வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. அவங்களே உங்களோட பொருட்களை கொஞ்சம் திருடிட்டு கூட போயிடலாம். அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு சம்பளம் வாங்குகிற நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே உங்களுக்கு இடைஞ்சல்கள் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதனால் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக உண்டு. என்னதான் இந்த பயிற்சி பதிவுகள் போட்டாலும் இது 30% மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு 100% வேலை செய்யும். அதனால் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.